மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ரெண்டு புதுசாக ஒரு கைக்கூலிகள். இவங்களுக்கு இது புதுசு கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜயனாவை பற்றி ஒரு அவதூறை பரப்புறாங்க. என்ன அவதூறு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்கம் மூலம் தான் எல்லாரும் சொல்கிறது தான், விஜயனாக்கு அரசியல் தெரியாது, அரசியல் புரியாது அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்புறாங்க. எந்த மேட்டரை வச்சு இந்த அவதூறை பரப்புறாங்களா? பொள்ளாச்சி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியோட தீர்ப்பை பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ட்வீட் மூலமாக வந்து ஒரு அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அறிக்கையில் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்யூஷன் அடிப்படையாக வச்சு விஜயனாக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லி யார் இந்த அவதூறு பரப்புற குரூப்பு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. யாருப்பா இவங்க, எங்கே என்ன ஏது யாருன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்கிறேன். இவங்க வந்து எங்கே போனால் இவங்க கிடைப்பாங்கங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்கே அவதூறு பரப்புகிறாங்களோ அங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எங்கே தேடினாலும் இந்த ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பேரலை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா குலுங்கி சிரிச்சுக்கிட்டே மட்டும் இந்த கண்டென்ட்டை ஓட்டுவாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல இடத்துல இருப்பாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரோட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கருத்து கணிப்பே பார்க்க தெரில. அவருக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு கருத்து கணிப்பு எப்படி பார்க்கணும், எப்படிலாம் கணக்கு பண்ணணும், எப்படிலாம் செய்யணுங்கிற ஒரு அடிப்படை அறிவை சொல்லிக் கொடுத்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மில்டனுக்கும் நம்ம இந்திரகுமாருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்னா, எங்கள் அண்ணன் ஒரு சொல்யூஷன் சொன்னார்ல, தெரியலன்னா எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, எதனால இந்த சொல்யூஷன் சொன்னார், இதன் பின்னணி என்ன, இதோட அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஆழமாக தெரிஞ்சுக்க நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம். அறியாமை அகற்ற நாங்கள் தயாராக இருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அணிலை பிடிச்சிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு விளாட்ற அந்த அணிலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் செலவழிச்சிருப்பீங்கல்ல, அந்த நேரத்தை இந்த கண்டென்ட்டில் எங்கள் அண்ணன் கொடுத்த நிரந்தர தெரிவு சரியா தவறாங்கிறதுல ஆழமான அந்த அரசியல் புரிதலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்த மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆழமான அரசியல் படத்தை இந்த வீடியோவில் எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நம்ம அண்ணன் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை இவங்க எப்படி திருப்புறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவைப்படுற விளக்கங்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அண்ணன் என்ன சொன்னாங்க, பொள்ளாச்சி வழக்கோட தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கோவை மகளிர் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து 6 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வழக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலதாமதமான நீதி வரும்போது பார்த்தீங்கன்னா அது மறுக்கப்பட்ட நீதியாக இருக்கும். எனக்கு உள்ளபடியே இந்த ஒரு இடத்துல வருத்தம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைச்சு 90 நாளுக்குள்ளே இந்த மாதிரி வழக்குகளை சால்வ் பண்ணோம்னா தமிழ்நாடு அரசு அதுக்கான இன்சிட்டிவை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா, என்னுடைய தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி தான் தன்னுடைய அறிக்கையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இந்திரகுமாரி, மில்டன் இவங்களாம் இதை எப்படி திருப்புறாங்கன்னா, சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள்லாம் அந்த சிறப்புங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு கோவை மகளிர் நீதிமன்றமே ஒரு சிறப்பு நீதிமன்றம் தான். 90 நாளுக்குள்ளே எப்படிங்க நீதியை உறுதி செய்ய முடியும்? 90 நாளுக்குள்ளே நீதி உறுதி செஞ்சால் அது தப்பானவங்க வந்து இவங்க வந்து ஒரு தப்பாக அந்த வழக்கு போய் முடிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு வழக்குனா எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும், எல்லா தடவையும் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே நடந்த பிறகு தானே தீர்ப்பு கொடுக்கணும். உடனடியாக தீர்ப்புங்கிறப்போ அது தப்பான தீர்ப்பு ஆயிராதா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி சிறப்பு நீதிமன்றமே வழக்கை விசாரிக்குது. அப்போ சிறப்பு நீதிமன்றம் அமைங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறது எந்த மாதிரி அரசியலே? விஜய்க்கு அரசியலே தெரிலங்க அப்படிங்கிற அந்த அவதூறை பரப்புறாங்க. உங்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சிறப்பு விரைவு நீதிமன்றத்தையும் மகளிர் நீதிமன்றத்தையும் ஒன்றா முடிச்சு போட்டு இவங்க அரசியல் பேசுகிறாங்க. இப்போ நம்ம அடுத்த லேயருக்கு போகலாம். அதாவது இந்த வழக்கு எப்படி விசாரிக்கப்பட்டிருக்கு, நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றம் தான் அந்த வழக்கை விசாரிச்சிருக்கு. இந்த மகளிர் நீதிமன்றத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்களை பல படிக்கட்டுகள் இருக்குது. இப்போ உயர்நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்குது, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உரிமையல் நீதிமன்றங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட் இருக்குது. இந்த மாதிரி ஏறத்தாழ பலவிதமான நீதிமன்றங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது SC ST மேலே நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை பற்றி விசாரிக்கிறது கூட நீதிமன்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்க போக்சோ நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான நீதிமன்றங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றங்கிற வார்த்தையை இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, மகளிருக்கான குற்றங்கள், மகளிருக்கு எதிரான குற்றங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், இந்த மாமனார் மாமியார் கொடுமையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கணவர் கொடுமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மகளிர் அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை விசாரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு நீதிமன்றம் தான் கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம். ஆனால் அந்த பொள்ளாச்சி வழக்கை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றமாக பார்க்குறாங்க. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா 10/11 அந்த மகளிர் நீதிமன்றம் விசாரிச்சிச்சு. இங்கே அண்ணன் சொல்கிறது தான், 10/11 அந்த வழக்கை விசாரிக்கும் போது, இவ்வளவு சென்சிட்டிவான வழக்கை 10/11 விசாரிக்கும் போது இந்த வழக்கோட அடிப்படை நீதி கிடைக்கவே இப்போதான் அவங்களுக்கு கைதியன் கொடுத்த அந்த 9 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே சிறையில் இருந்தாங்க. இப்போதான் செப்பரேட் சிறைக்கு போயிருக்காங்க. இந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விசாரணை கைதியாக தான் இருந்தாங்க, கைதியாக மாறலை. இப்போதான் கைதியாக மாறி இருக்காங்க. ஏன்னா இந்த அடிப்படை நீதி கிடைக்கவே 6 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அந்த வழக்கை மட்டும் விசாரிக்கல, மகளிருக்கு எதிரான குற்றமாக மகளிரோட குற்றங்கள் அத்தனையுமே விசாரிக்கக்கூடிய மொத்த லிஸ்ட்டில் இந்த வழக்கையும் போட்டு அந்தந்த ட்ரையலில் வரும்போது இந்த வழக்கை விசாரிச்சாங்க. இந்த வழக்கில் மட்டும் வேகமாக
நீதி வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, 192 தடவை இந்த வழக்கில் வாய்தா நடந்திருக்குங்கிறது இந்த மில்டனுக்கும் இந்த இந்திரகுமாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இந்த வழக்கை விசாரித்து முடிக்க பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 3 மாதம் எடுத்திருக்காங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சாட்சிகளை மட்டும் விசாரிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாதம் எடுத்திருக்காங்க. எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஓ, இவ்வளோ காலதாமதமாக போனால் அது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரி சென்சிட்டிவான வழக்குக்கு சிறப்பு நீதிமன்றம் போடலாம்ல. சிறப்பு நீதிமன்றம் போடும்போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி வழக்கை பார்த்தீங்கன்னா மகளிர் நீதிமன்றம் ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 நிமிஷம் விசாரிச்சுச்சுன்னா சிறப்பு நீதிமன்றம் 90 நாளுமே இந்த வழக்கை 8 மணி நேரம் 9 மணி நேரம் விசாரிக்கும். இந்த ஒரு வழக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த ஒரு வழக்கை வேகமாக நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அது அத்தனையுமே செய்யும் போது பார்த்தீங்கன்னா 90 நாளுக்குள்ள நீதி உறுதி செய்ய முடியும். நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாங்க, இதெல்லாம் நடந்திருக்காங்க, நடைமுறைக்கு ஒவ்வாதம் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது 2000ஆம் ஆண்டுக்கு அப்புறமே நடைமுறையில் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் இருக்கு. நம்ம அண்ணன் மங்கி அப்படிங்கிற ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ட்வீட் ஒன்று எழுதியிருப்பாங்க. இந்த சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுது, எந்த மாதிரி நீதியை உறுதிப்படுத்தியிருக்காங்க, 21 நாட்கள்லாம் மரண தண்டனை எல்லாம் கொடுத்ததெல்லாம் இருக்குது. அவ்வளோ வேகமாக நீதிகளை உறுதி செஞ்ச பல வழக்குகள் இருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வேகமாக நீதி உறுதி செய்யணுங்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா வழக்கெல்லாம் நடத்துகிறாங்க. மம்தா பானர்ஜி பார்த்தீங்கன்னா வேகமாக நீதி வேணும், 15 நாளுக்குள்ளே எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது செய்யணும்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. ஸோ வேகமாக நீதி வேணுங்கிறத வலியுறுத்துறது அப்படிங்கிறது விஜயண்ணா கிடையாது, விஜயண்ணாவும் சேர்த்து வலியுறுத்துறாங்க. விஜயண்ணாவது பார்த்தீங்கன்னா 5 நாளில் 10 நாள்லாம் சொல்ல யதார்த்தமாக 90 நாளுக்குள்ளே கொடுத்தா போடுன்னு சொல்லி யதார்த்தமான அரசியல் தான் இங்கே விஜயண்ணா பேசுகிறாங்க. இப்போ இந்த வழக்கு, இந்த பொள்ளாச்சி வழக்கை மகளிர் நீதிமன்றம் 10ஓட 11 விசாரித்து 6 வருஷம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிறப்பு விரைவு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுச்சுன்னா டெய்லி பேசிஸில் அந்த வழக்கு விசாரிக்க போகிறோம். அந்த நீதிமன்றத்தோட நோக்கமே இந்த வழக்கை வேகமாக முடிக்கிறது மட்டும்தான் இருக்கும். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வாய்தா விழுக்கிறத மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பா இது விரைவு நீதிமன்ற வழக்கை பார்க்குற வழக்கு, நாளைக்கு இந்த டேட்டா எனக்கு வேணும், நாளை கட்சி இது வேணும்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக நீதிபதிகள் பேசுவாங்க. அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அவங்களால மேற்கோள் காட்டி பேச முடியும். இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஒரே நீதிபதி தான் 6 வருஷமாக விசாரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நீதிபதி எவ்வளோ மெனக்கெட்டு எடுத்தாங்க தெரியுமா? இந்த பெண்களோட மூஞ்சி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு திரை வடிவில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்க வாக்குமூலத்தை வாங்கினாங்க. அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது அந்த நீதிபதி நிறைய நேரம் கண் கலங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி வழக்கோட குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா முதல்ல நேரடியாக தான் அந்த வழக்கில் ஆஜராகிட்டு இருந்தாங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள் நிறைய சாப்பாடு கொடுக்கப்படுது, வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா நீதிமன்ற ஹியரிங்கில் ஆன்லைனுக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு அடிப்படை குற்றவாளிகளாக இருக்காங்க. இவங்க இப்போ மேல்முறையீடு போகிறாங்க. ஆனால் இந்த வழக்கை 90 நாளுக்குள்ளே இவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா அந்த மேல்முறையீடு அத்தனையுமே இத்தரவா முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றம் உறுதி செய்யப்பட்டு அந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத இவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இந்த தேதியில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா 90 நாளுக்குள்ள? மறுபடியும் என்னை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ டாக்டருக்கு படித்த ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி கொண்டாங்க. அந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா நீதி அப்படிங்கிறது ஜனவரி மாதம் உறுதி செய்யப்பட்டுச்சு. ஸோ ஆகஸ்ட் மாதம் நடந்த குற்றத்தை நான் வந்து இங்கே எங்கள் அண்ணன் வந்து புலன் விசாரணையை 90 நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லலை. யார் குற்றவாளிங்கிறத நீங்கள் 90 நாளுக்குள்ளே கண்டுபிடிக்கணும்னு சொல்லலை. ஏன்னா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வழக்கிலையும் ஒவ்வொரு மாதிரி போகும். குற்றவாளிகளை கண்டுபிடிச்ச பிறகு இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி அரசு தரப்பு நம்பும்போது காவல்துறையோ சிபிஐயோ யாராக இருந்தாலும் சரி அவங்க நம்பும்போது இந்த குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தர்றதுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைச்சா எல்லா விதமான ஆதாரத்தை சப்மிட் பண்ணி மறுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கும் கொடுத்து அவர் மறுக்க முடியாத அளவு ஆதாரத்தை சப்மிட் பண்ணி 90 நாளுக்குள்ள விசாரணையோட வேகத்தை கொண்டு போங்க தான் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. புலன் விசாரணையை 90 நாளுக்குள்ள முடிங்கன்னு சொல்லலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை யதார்த்தம் உள்ள எல்லாருக்கும் மிக முக்கியமாக போய் சேர வேண்டிய ஒரு சொல்யூஷனை சொல்கிற ஒரு தலைவரை குலுங்கி சிரிக்கிறதுனால மட்டும் அது தப்பாயிராது. நீங்கள் 4 விஷயத்தை எடுத்து பார்த்து படிச்சுட்டு வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருந்தீங்கன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே படிக்காமல் உட்காந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் ஒரு தலைவர் கொடுத்த சொல்யூஷனை நம்ம எப்படியாவது திட்டிடணும், எப்படியாவது சொல்லிடணுங்கிறப்ப தான் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும்தான் எங்கள் அண்ணன் பேசுவார். கனவுல இருக்கக்கூடிய தகவல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டார். ஸோ பொள்ளாச்சி வழக்கை பார்த்தீங்கன்னா 10ஓட 11 மகளிர் நீதிமன்றம் விசாரிச்சிச்சு. எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் கேஸுக்கு மட்டும் நீதிமன்ற நடைமுறையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்குக்கு மட்டும் செப்பரேட்டாக செலவானாலும்
பரவாயில்ல, நம்ம தனியாக ஒரு நீதிமன்றம் போட்டு உயர்நீதிமன்றத்தில் நம்ம பேசணும்னா தமிழ்நாடு அரசு பேசுனுச்சுன்னா வாய்ப்பு வழங்குவாங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு விரைவு நீதிமன்றத்தை போட்டு இந்த வழக்கை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அவதூறு பரப்புற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இதை வலியுறுத்துது. குழந்தைகளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தை அமைங்க. போக்சோ நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சிறப்பாக நீங்கள் அமைக்கக்கூடிய போக்சோ நீதிமன்றத்தை ஒரு பக்கம் நீங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. நாங்கள் கூட அதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது. ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 300க்கு மேலே பதிவு செய்யப்பட்ட அங்கே 2 போக்சோ நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு மாவட்டத்தில் 300க்கும் குறைவாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு போக்சோ நீதிமன்றங்கள் இருக்கணும். மாவட்டத்துக்கு ஒரு போக்சோ நீதிமன்றங்கள் கம்பல்சரி இருக்கணுங்கிற நடைமுறை தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கொடுத்த அந்த நிரந்தர தீர்வை உட்காந்துக்கிட்டு இது ஒத்து வராது, இது செட் ஆகாது, அது நடக்காது, போகாதுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அவதூற பரப்புறதுல மட்டும் கைதேர்ந்தவளாக இருக்காதீங்க. எங்களுக்கு அரசியல் தெரியாது நயா சொல்லிட்டு இருக்கீங்க, அத்தனையும் நாங்கள் தான் உட்காந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணனோட வளர்ப்பு அப்படி. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் பார்த்தீங்கன்னா அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.